பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தியான யோக நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருக்கும் ஆசனா திரிகோணாசனா. மிக முக்கியமான ஆசனங்களில் மிக முக்கியமான ஆசனா திரிகோணாசனா. இந்த திரிகோணாசனா எல்லாராலும் எல்லா வயதினராலும் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனா. இந்த திரிகோணாசனாவை நாம் செய்வதன் மூலம் நமது இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறைக்கப்படுகின்றது, அது நல்லா வலுவடைகின்றது. திரிகோணாசனா பெண்களுக்கு மிக உகந்த ஆசனா. பெண்கள் காலை மாலையும் இந்த ஆசனாவை செய்வதன் மூலம் அவர்களுடைய லங்ஸ் ஸ்ட்ரென்தனிங் செய்யப்படுகிறது. அண்ட் வயதானவர்களுக்கு இந்த ஆசனா அவங்களோட முட்டியை நல்லா வலுவடைய செய்யுது. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுறது ஒபிசிட்டி. அந்த ஒபிசிட்டி எதனால் வருதுன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் மீன்ஸ் ஜங்க் ஃபுட், அதனால் அதிக உடல் எடை கூடுது. இந்த திரிகோணாசனாவை மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்கிறதுனால அந்த ஒபிசிட்டின்ற ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி. இந்த முதுகு வலிக்கு காரணம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க. எக்ஸாம்பிள் ஐடி பர்சன்ஸ், லைக் ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், இவங்களுக்கெல்லாம் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட இடுப்பு ப்ளஸ் முதுகு பகுதியானது அசைவே இல்லை. அதனால அவங்களுக்கு முதுகு வலின்ற பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க நமக்கு மிக முக்கியமான ஆசனா திரிகோணாசனா. அண்ட் இவங்கெல்லாம் உட்கார்ந்தே இருக்கிறதுனால மோஷன்ற ப்ராப்ளம் எல்லாருக்குமே இப்போ காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த திரிகோணாசனா செய்கிறதன் மூலம் செரிமான இன்டைஜஷன்ற ப்ராப்ளம் நமக்கு க்யூர் ஆகுது. கண்டினியூஸாக உட்கார்ந்து இருக்கும்போது ஃபேட் கண்டென்ட்டும் உடம்புல, இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால உடம்புல கோக்கு, மற்ற ஸ்நாக்ஸு, சாண்ட்விச், பீஸா, பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சாப்பாடோட இன்டேக் அதிகமாக இருக்கே தவிர ஆக்டிவிட்டீஸ்ன்ற இன்டேக் கம்மியாகும் போது ஒபிசிட்டின்ற ப்ராப்ளம் வருது. இந்த ஒபிசிட்டி அவங்களோட ப்ரீத்திங் பேட்டர்னை கம்மியாக்குது. ஸோ இந்த திரிகோணாசனா செய்கிறதுனால நம்மளோட லங்ஸ் நல்லா வேலை செய்யும். இடுப்பு சதையானது நன்கு கரைக்கப்படும். இருக்கிறதுலே மிக முக்கியமான ஆசனா திரிகோணாசனா. இதை அனைவரும் காலையில மாலையில இருவேளை பண்ணலாம். இன்கேஸ் நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்னால் பண்ண முடியலன்ற பட்சத்தில் உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் லஞ்ச் டைம் ப்ளஸ் டீ டைம் இருக்கும். பிஃபோர் லஞ்ச் ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த ஆசனாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு டீ டைமில் தான் முடியும்னா டீ டைம்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சாப்பிட்டு நான் உடனே பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. சாப்பிட்டுட்டு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் இந்த திரிகோணாசனாவை பண்ணணும். திரிகோணாசனான்னு இல்லை, பொதுவாக நீங்கள் ஆசனங்கள் செஞ்சாலே 4 மணி நேரம் பிரேக் அப்புறம் தான், 4லேருந்து 5 மணி நேரம் பிரேக் அப்புறமா தான் திரிகோணாசனாவை நீங்கள் பண்ணணும். இதை அதிகாலையில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டாமினா எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். தினசரி நீங்கள் இதை செய்யணும். இந்த திரிகோணாசனாவை தினசரி செஞ்சால் உங்களோட லைஃப் ஸ்டைல் அவ்வளோ நல்லா இருக்கும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ் ஆசனா எவ்ரி டே. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்மணிகளும் வீட்டில் துணி சோப் போடுறது, மாவு ஆட்டுறது, நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு மாறா இப்போ இந்த காலத்தில் வீட்டில் உட்காந்து பெண்கள் சோறு செஞ்சு முடிச்சதும், சமையல் செஞ்சு முடிச்சதும் வீட்டில் நேராக டிவியை போய் பார்க்க உட்காந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உடல் பருமனானது அதிகமாகுது. அதனால அவங்க சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க முதுகு வலியில ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்க இந்த திரிகோணாசனாவை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் பர்சன்ஸ் மீன்ஸ் இப்போ எப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கு பைக் எடுத்தாங்கன்னா சாப்பிட கூட நேரம் இல்லாமல் சாயங்காலம் நைட்டு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கும் முதுகு வலி அதிகமாக இருக்கும். அவங்க இந்த திரிகோணாசனாவை கம்பல்சரி கட்டாயமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் பசங்க நிறைய புக்ஸை ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு
கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலில் 8 படி ஏறுறது, 2 மாடி ஏறுறது, 3 மாடி ஏறுறதுலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட முதுகு பகுதியானது கூனடைய செய்யுது. அதாவது ஹியூஜ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் சுவாச தட்டுப்பாடானது அதிகமாக வரும். அவங்களும் இந்த திரிகோணாசனாவை காலையில் சாயங்காலம் 2 வேளை செய்யலாம். செய்யும் போது அந்த பசங்களுக்கும் ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அதே மாதிரி காலையில் யோகா பண்ணும்போது வெறும் வயிற்றுல தான் இந்த பசங்க யோகா பண்ணணும். குளிச்சுட்டு யோகா செஞ்சால் இன்னும் கொஞ்சம் புத்துணர்வு அதிகமாக இருக்கும். திரிகோணாசனா எப்படி செய்கிறோன்றத 2 பேர் செய்வாங்க. நாம் இப்போ அந்த ஆசனா எப்படி பண்ணுறத பார்க்கலாம். இப்போ இவங்க தாடாசனால இருக்கிறாங்க. 2 கால்களையும் குறைந்தபட்சம் 4 முதல் 4.5 அடி விரித்து வைக்கவும். ஒரு கால் நேராகவும் மற்றொரு கால் பக்கவாட்டிலும் இருக்க வேண்டும். அதாவது வலது கால் பக்கவாட்டில், இடது கால் நேராக இருக்க வேண்டும். மூச்சை நன்றாக இழுத்து 2 கைகளையும் உயர்த்தவும். எக்ஸேல், பெண்ட் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். இப்பொழுது உங்க கையோட விரல் பகுதியை நீங்க பார்க்கணும். முடிஞ்ச வரை நீங்க பண்ணலாம். நான் வெயிட்டா இருக்கிறேன், என்னால் எப்படி பண்ண முடியும்லாம் நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த அளவு வரைக்கும் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்படி இவங்க பண்ணும்போது இவங்களோட முட்டி நேராக இருக்குது. அதனால் உங்களோட முட்டி நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். இடுப்பு பகுதி நன்கு வளைக்கப்படுகிறது. இதனால் தேவையற்ற ஊழச்சதை என்ன சொல்லக்கூடிய அந்த ஃபேட் கரைக்கப்படுகிறது. கண்களால் கை விரலை காணும் போது உங்களுடைய கவன சக்தியானது ஈர்க்கப்படுகிறது. திருப்பி நல்லா மூச்சை இழுத்து பேக் டு நார்மல் பொசிஷன் வாங்க. இப்போ எக்ஸேல், கையை கீழே வச்சுட்டு நார்மல் தடாசனா. ஒவ்வொரு ஆசனத்தையும் ஒரு பக்கம் செஞ்சால் இன்னொரு பக்கம் செய்யணும். அதாவது இந்த திரிகோணாசனா இப்போ நம்ம வலது பக்கம் பண்ணோம். இதை இடது பக்கம் எப்படி பண்ணுறோன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். திருப்பி உங்கள் கால்களை 4 அடி 4 to 4 அடி கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட இடது கால் பக்கவாட்டில் இருக்கணும், வலது கால் நேராக இருக்கணும். இன்ஹேல், நல்லா மூச்சு இழுத்து. எக்ஸேல், பெண்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இது பிகினிங் ஸ்டேஜ். இதே திரிகோணாசனால நிறைய வேரியேஷன் இருக்கு. மீன்ஸ் பரிவர்த்தன திரிகோணாசனா, நிறைய ஆசனாக்கள் இருக்கு. இது புதுசா யோகா பண்றவங்க இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜ்ல பண்றது நல்லது. யோகா டீச்சர்ஸோட அட்வைஸ் படி கண் கையோட விரல்களை பார்க்கணும் முடிந்தவரை. உள்ளங்கை தரையில் பதிக்கவும் படலாம், முடிந்தால் செய்யலாம். இதனால் உங்களோட நுரையீரலுக்கு அதிக ரத்த ஓட்டம் செலுத்தப்படுகிறது. முதுகு வலி உள்ளவங்களுக்கு இந்த ஆசனா அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். தொடையின் தேவையற்ற சதைகளையும் இது குறைக்க உதவுகின்றது இந்த ஆசனா. அகைன் inhale, back to normal position. Exhale, feet together. இப்போ இந்த ஆசனாவை இன்னொரு முறை செய்து பார்க்கலாம். Again, open your legs. Right leg outward. Inhale. Exhale. எந்த ஒரு ஆசன பயிற்சியும் நாம செய்யும் போது ஒரு முறைக்கு 3 முறை அல்லது 5 முறை செய்யும் போது அதன் பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது. இப்போ பிரீத்திங் பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆசனாவை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அகைன் இப்போ நம்ம திருப்பியும் இந்த ஆப்போசிட் சைடில் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இன்ஹேல் ஹேண்ட்ஸ், எக்ஸேல் ஃபீட் டுகெதர். இப்போ லெஃப்ட் லெக்ஸ் அபார்ட். இன்னும் நல்லா விரிக்கலாம் காலில். உங்களோட இடது கால் பக்கவாட்டில் இருக்கணும். இன்ஹேல் ஹேண்ட்ஸ், எக்ஸேல். உள்ளங்கையானது தரையை தொட்டு இருக்குது. கண்கள் மேல் உள்ள விரல்களை பார்க்கலாம். இதே ஆசனாவை நம்ம இப்போ பக்கவாட்டி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். Inhale hands, exhale, feet together.
இரு கால்களையும் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. அகைன் ரைட் லெக் பக்கவாட்டில். இன்ஹேல், நல்லா மூச்சு இழுத்து ஹேண்ட்ஸ் அப். எக்ஸேல், பெண்ட் ஓவர் ரைட் ஹேண்ட் சைட். இப்பொழுது உங்களோட முதுகு நல்லா வளையுது. ஸோ இந்த முதுகு உள்ளவங்க இந்த ஆசனா வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதுகு வலியிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். இடுப்பு பகுதி நல்லா அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு தேவையற்ற தேவைக்கு அதிகமான ஃபேட் வந்து கரைக்கப்படுகிறது. கண்கள் கையோட நடுவரலை பார்க்கணும். அகெயின் இன்ஹேல், பேக் டு நார்மல். எக்ஸேல், ஃபீட் டுகெதர். இதே இப்போ ஆப்போசிட். ஓப்பன் யுவர் லெக்ஸ். Left leg outward. Inhale, hands up. Exhale. ஒவ்வொரு ஆசனத்தையும் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 15 எண்ணிக்கை கட்டாயம் இருந்தாதான் அதனோட பலன் நமக்கு கிடைக்கும். Inhale, hands up. Exhale, feet together. இப்போ நேராக நிற்கும். ஃபைன். இதை திருப்பி நம்ம ஒன் மோர் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்றத. காலை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. அகைன் ரைட் லெக் அவுட்வர்ட். இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப். எக்ஸேல். இது கையை கீழே தான் வைக்கணுன்றது இல்லை. உங்களுக்கு முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முட்டிலையும் வச்சு பண்ணலாம். Again, inhale, up. Exhale, feet together. Opposite. Open your legs, left hand side. So left leg outward. Inhale, hands up. Exhale. கண்கள் வந்து கையோட நடுவரலை பார்க்கணும். திரிகோணாசனா எப்படி செய்யறோன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.